வணக்கம் தோழர்களே. நீங்கள் பார்க்கக்கூடிய நெல் வயல் வந்து ஒரு பசுமையான நெல் வயல். இந்த நெல்லை வந்து நான் கார்த்திகை மாதம் முதல் வாரத்தில் நட்டேன். இதனுடைய ரகம் வந்து ஆடுதுறை 54. இது வந்து குறுகிய காலம் ரகம், சன்ன ரகம். இது மொத்த வயசே வந்து 120 நாள் தான். கிட்டத்தட்ட நட்டு இது வந்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இந்த பயிரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். நிறைய வந்து தளிர் விட்டு டிலரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதிகம் தூர் பிடிக்கும் பருவத்தில் இருக்குது. நான் இந்த நெல் பயிருக்கு வந்து 2 முறை உரம் போட்டிருக்கேன். இந்த நெல் பயிர் அதிகம் தூர்பட்டும் நில பருவத்தில் இருக்குது. நான் அதுக்கு 2 முறை உரம் விட்டுருக்கேன். முதல் உரம் வந்து ஜிங்க் சல்பேட்டு, யூரியா காம்ப்ளெக்ஸ் போட்டேன். 2வது உரம் வந்து யூரியா ஜிப்சமும் காம்ப்ளெக்ஸும் கலந்து போட்டிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் எந்தவித பூச்சி மருந்தும் அடிக்கலை. ஒரு சில பூச்சிகள் பாதிப்பு இருக்குது. ஆனால் அது கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இயற்கையில் இருக்கிறதுனால நான் எந்தவித பூச்சி மருந்து எடுக்கிறதுக்கு முன் வரலை. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தட்டான் இருக்கும், ஊசி தட்டான்னு சொல்லுவாங்க. இது நிறையா இருக்கும். பொதுவாக அந்த ஊசி தட்டான் வந்து சாயங்காலமும் காலில் தான் இருக்கும். ஏன் இந்த ஊசி தட்டான் இருக்குன்னா, நான் இந்த வித பூச்சி மருந்து இருக்கிறதுனால இயற்கையாக தரக்கூடிய எதிர்ப்பு சக்தி இந்த நெல் பயிருக்கு இந்த ஊசி தட்டான் வந்து ஒரு கவசமாக நெல் பயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இலை சுருட்டு பாதிப்பினுடைய இலை இருக்க பச்சையத்தை வந்து இந்த புழு சாப்பிட்டு சுரண்டினதால வெள்ளையாக தெரியுது. இது பொதுவாக விவசாயிகளுக்கு வந்து ஒரு குழப்பம் வரும், நோயா பூச்சான்னு. முதல்ல நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் போனால் தான் தெரியும் அது பூச்சி பாதிப்பா இல்லை நோய் பாதிப்பா. இதை பார்க்கும்போது அந்த பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டதால இது இலை சுட்டு புழு தாக்குதல் இதில் இருந்திருக்கு. பொதுவாக நெல் பயிருக்கு வந்து 3 முறை ரசாயனம் பெற வேண்டும். தூர்க்கட்டும் பருவம், அதிகம் தூர்க்கட்டும் பருவம், பூக்கும் பருவம். இந்த 3 பருவம் தான் முக்கியம். அந்த நேரத்தில் நம்ம ரசாயனங்களை சரியான அளவில் சரியான நேரத்தில் போட்டிங்கன்னா நமக்கு ஊரிய மகசூல் கிடைக்கும். என்னென்ன உரம் போடணும் என்பது ஒரு ரகத்தை பொறுத்து இருக்கு. சில ரகங்கள் வந்து குறுகிய கால ரகங்களாக இருக்கலாம், மத்திய கால ரகங்களாக இருக்கலாம், நீண்ட கால ரகங்களாக இருக்கலாம். நீண்ட கால ரகமாக இருந்தால் ஒரு 120 நாள் 140 நாள் பயிர்னா அந்த உரங்களை வந்து 4 முறை பிரித்து போடலாம். குறுகிய காலம் மத்திய கால ரகங்களாக இருந்தால் அந்த உரங்களை 3 முறை பிரித்து அளிக்க வேண்டும். இந்த நெல் பயிர் 2 வாரத்தில் வந்து பூக்கும் பருவத்தில் வந்துடும். பூக்கும் பருவம் வந்த உடனே இன்னொரு மேலுரம் விட்டிங்கன்னா இந்த நெல் பயிர் ஒன்றை போல பூத்து நன்றாக திரட்சியாக அந்த மணிகள் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ பதிவில் பூத்த உடனே உங்களுக்கு எப்படி பூத்திருக்கு, ஒன்றை போல பூத்திருக்கா என்பதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.